ஆண்களுக்கு வலது கை சிறப்பாக இருக்க இடது கை அம்சங்கள் பலவீனமா இருந்ததுன்னா இவங்களுக்கு 3/2 பங்கு சுப பலன். 3/2 பங்கு தான் நல்லா இருக்கும். இவ்வாறு பெண்களுக்கு 3 பங்கு சுப பலன், 3 பங்கு அவங்களுக்கும் 3/2 பங்கு பலனும் உண்டாகும் சில பேர்த்துக்கு. ஆண்களுக்கு வலது கை ரேகையும் பெண்களுக்கு இடக்கை ரேகையும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததான் சொல்லணும். கைரேகை சாஸ்திரத்துல ஆண்களுக்கு வலது ரேகையும் பெண்களுக்கு இடக்கை ரேகையும் பார்க்கணும். கைரேகை நிபுணர் சொல்லிட்டே இருக்கோம் நாங்க. துல்லியமா எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையில எடுத்து பார்க்கும்போது அதுக்கு இமேஜ் நான் போடுறேன் பாருங்க. அந்த இமேஜ்ல சூரிய ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, புதன் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, இது எல்லாத்துக்கும் இருக்கும். சில பேர்த்துக்கு இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்ல. இது பொதுவா இருக்கக்கூடிய ரேகைகள். என்னென்ன ரேகைகள்? ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இதய ரேகை, அடுத்தது சூரிய ரேகை, புதன் ரேகை, விதி ரேகை. சில பேருக்கு விதி ரேகை இருக்காது, அதனால ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. இது எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடியது. அடுத்தது கைரேகை மேடுகள்னு நம்ம சொல்லக்கூடியது. அந்த மேடுகள் படி விரல்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா, அது குரு விரல்னு சொல்லணும். நடு விரல் இருந்தா சனி விரல்னு சொல்லணும். மோதிர விரல் சூரிய விரல்னு சொல்லணும். சுண்டு விரல புதன் விரல்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? கட்டை விரல சுக்கர விரல்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கட்டை விரலுக்கு எதுவும் கிடையாது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது விரலோட அம்சங்கள். அடுத்தது விதி ரேகை, அடுத்தது நம்ம ஆயுள் ரேகை, அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு புத்தி ரேகை, அடுத்தது பார்க்கக்கூடியது புதன் ரேகை, இதய ரேகை, சூரிய ரேகை, சுக்கர ரேகை, சுக்கரின் வட்டப்பாதை, அப்போலோ ரேகை, வட்ட ரேகைன்னு பல ரேகைகள் இருக்கு. அதுல நட்பு ரேகைகளும் இருக்கு, பயண ரேகைகளும் இருக்கு, பிற குறியீடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வரக்கூடிய வீடியோட பொறுமையா சொல்றேன். இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் பார்க்கணும். ஆனா 2 பேருக்குமே 2 கையும் பார்க்கணும். 2 கையிலுமே மேடு பாத்தீங்கன்னா சமமா நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க. வலது கையில ரேகைகள் மேடுகள் இதா கம்மியா இருந்து இடது கையில இருந்தா 3/1 பங்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னங்கிறத படத்தோட அடுத்த வீடியோல போடுறேன். ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ போன வீடியோக்கு நல்ல மதிப்பு மரியாதைகள் கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய வீடியோக்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லபடியாகவும் நான் சொல்றேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. நீங்களே கூட கைரேகை பார்த்து கொள்ளலாம். அதனால எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவரும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.